மத்தவங்களோட வேதனை என்னன்னு புரிய வருது. சார், உங்களுக்கு போன் வருது. உங்க போன் தான் சார் ரிங் அடிக்குது. என்ன போது எங்க இருக்குதா? எத்தனை தடவை போன் பண்றது? எப்ப பண்ணாலும் நாட் ரீச்சபிள் வந்து. இப்ப நான் ஒன்னதுக்கு உதவாதவனாயிட்டய்யா. நீ எப்பவும் அப்படி தானே? சரி கேது. பாஸ் சொன்னதுக்காக காசு அனுப்பியிருக்காரு. திக்குவாகி நாய, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத. இனிமே உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லடா. நாய போன வைடா. இன்னைக்கு முதல் முறையா என்ன பார்த்து வார்த்தை திக்கு வாயின்னு சொல்ல தைரியம் வந்திருக்க. முதல் பக்கல் தும்பக்கலால் சொல்லு தலைவா. பாஸுக்கு கால் பண்ண. சரி தலைவா. ஹலோ பாஸ், தங்கல் போனை கட் பண்ணிட்டான், அப்படியே கட்சியும் மாறிட்டான். எல்லாம் முதல் பக்கல். It is too early to confirm it, but we are working upon it. எங்ககிட்ட சில ஃபைண்டிங்ஸ் இருக்கு. ராகுல் சோமானி கேஸ்ல அதோட கனெக்ஷன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ராக்கெட்ஸோட அப்படியே கனெக்ட் ஆகுது. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ராக்கெட் ஸ்டேஜ்ல STF எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க? ஹேமந்த் will update on this. ஹேமந்த். Sir. This is the smartphone. இது மூலமா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ராக்கெட் மாஃபியா ஸ்டூடெண்ட்ஸை பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு எங்களுக்கு நிறைய லீட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மேலதான் STF ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Regarding the STF operation in Vardhaman Park, அங்க 2 ஆபீசர்ஸை with immediate effect சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டிஜிபி சார், இன்னைக்கு காலையில சர்மா சாரை கொலை பண்ணிருக்காங்க. போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சர்மா மெடிக்கல் கோச்சிங்ல ஒரு பிரபலமான ஆளாச்சே. We are still investigating the matter. That will be all for today. இன்னைக்கு மீட்டிங் ஓவர். சார், one question sir. One last question sir. One last question sir. ஒரு நிமிஷம் சார். எனக்கு ஒரு Last question sir, please. எல்லாத்தையும் கிளியரா செக் பண்ணுங்க. எஸ் மேம். எதையும் மிஸ் பண்ணிட கூடாது. மேம், உங்க சாருக்கு யாரு கூடயாவது பிரச்சனை ஏதாவது இருந்ததா? இல்லையே, சர்மா சார் ரொம்ப ஹானஸ்டான ஜென்டில்மேன். பட் அவரு கூடவே ஒருத்தர் இருப்பார், அவர் பேரு நன்னே. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடியே அவரை இன்ஸ்டிடியூட் விட்டு அனுப்பிட்டாரு. கார்டன்ல இருந்து 2 விட்னஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க ஒரு பையனை பத்தி சொல்லிருக்காங்க. அவன் தான் ஷர்மாவை கத்தியில குத்திருக்கான். அந்த நன்னை எங்க பார்த்தாலும் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார் இங்க பாருங்க, இன்கம்ப்ளீட் ஆன்சர் ஷீட்டா இருக்கு. ஹாஃப் ஃபில்ட். இந்த இன்கம்ப்ளீட் ஆன்சர் ஷீட்ஸ் ஷர்மாக்கு எப்படி கிடைச்சது? இது எக்ஸாம் கமிட்டி கிட்ட தான் இருக்கணும், ரைட்? யா ரைட். பட் RTI ஆக்ட் மூலமா நீங்க ஆன்சர் ஷீட்டை செக் பண்ண முடியும். ஆனா எக்ஸாம் கமிட்டி ஆஃபீஸ்ல தான் பண்ண முடியும். ஐ see. விக்ரம், நீ ஒரு வேலை பண்ணு. முதல்ல இந்த RTI மூலமா ஆன்சர் ஷீட்ஸ் செக் பண்ணணும்னு கேட்டிருக்கிற பசங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் லிஸ்ட் எடு. டன் பாஸ். லிஸ்ட்ல இருக்கிற நேம்ஸ் கூட ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கணும். டாப் 100 ரேங்க்ஸ்ல இருந்து யாராவது RTIக்கு அப்ளை பண்ணியிருந்தா தென் இன்ஃபார்ம் மீ. அப்புறம் ஷர்மாவோட மர்டர் கேஸ் சஸ்பெக்ட் நன்ஹேவை கூடிய சீக்கிரம் பிடிச்சாகணும். ஓகே? காப்பி பாஸ். ஆதி, நீயும் வித்யாவும் என்ன பண்ணிருக்கீங்களோ அது கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியாது.
வித்யா ரொம்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. Don't feel guilty about leaving her. Okay. வித்யா எவ்வளவு தைரியசாலி தெரியுமா? இந்த மாதிரி சம்பவங்கள் தான் மனுஷங்களை தைரியசாலியா மாத்துது ஆதி. Look at me. You have to go and get Vidya back. Okay? அவன் ஹாஸ்பிட்டல்ல லீவ் எடுத்ததுல இருந்தே அவன் ரூம்ல தனியா தான் இருக்கான். சில சமயம் சாப்பிடறதுக்கு மட்டும் கீழே வருவான். எனக்கு மூட்டு வலி இருக்கிறதுனால நான் மேல போறதே கிடையாது. ஆனா அவன் ஏதோ குழப்பத்திலேயே இருக்கான். இங்க பாரு, நான் கனடாலுக்கு என்ன வேலை வேணா செய்வேன். எனக்கும் மம்மிக்கும் உடனே கனடாக்கு டிக்கெட் போட்டுரு. நான் இப்பவே இந்தியா விட்டு கிளம்பணும். Just chill. சொல்றேன் எதுக்காக வந்திருக்கேன்னு. சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். உங்களோட நெக்லிஜென்ஸ்னால என்னோட ஃபியான்சியோட அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட சில பேஷண்ட்ஸோட இப்படி நடந்திருக்கு. அதுக்கு என்ன ப்ரூஃப்? ஆதித்ய அம்மாவோட விசாரா ரிப்போர்ட்ஸ். எதுல உங்க நெக்லிஜென்ஸ் கிளியரா தெரியுது. There is only one thing that can save your ass now, Dr. Chetan. Come to the point. Interview. Interview? With me. இதுல உங்க ஃப்ராடோட முழு கதைய சொல்லுவீங்க. No way. I'm sorry. Fine. நான் போலீஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன். எல்லா ஃபிட்னஸையும் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு. You need money? Huh? I just need that interview. சார், அப்படி என்ன சார் முக்கியமான வேலை உங்களுக்கு? இந்த நிலைமையிலயும் ஆபீஸ் வந்திருக்கீங்க. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. அந்த இன்ஸ்டிடியூட்டோட லெட்டர் கொஞ்சம் எடுத்துக்கூட. ஓகே சார். அப்படியே அந்த மேக்னிஃபைங் கிளாஸையும் எடு. ஷூர் சார். இது நம்ம லெட்டர் ஹெட்டோட ஐடி, அப்புறம் இது அட்மிட் கார்டோட ஐடி. இது ஓவர்லாப் ஆகுது, ஒரே மாதிரி இருக்கு பாரு. ஓகே. இங்க பாரு. You are right. அப்படின்னா இது ரெண்டும் ஒரே இடத்துல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. Quite possible. நம்மளோட ஸ்கிரீன் பிரிண்ட் தானே? Yes sir. இதோட வெண்டார் யாரு? Skylight Printers. And இந்த லெட்டர் எல்லாம் அங்கேருந்து தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அட்ரஸ் எடுத்து கொஞ்சம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிரு. ஓகே சார். Thank you ஆஷா. You're welcome. ஹலோ, சொல்லிட்டல வரேன். நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. சொல்றான்ல, நீ கவலைப்படாத, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சொன்னா இன்னொரு அட்மிட் கார்டை ராஜன் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். மீதி 500 கார்டை நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சொன்னா அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட். 4 வருஷத்துக்கு முன்னாடி தாசன் என்ன சந்திச்சேன். அப்போ அவர் சொன்னார், பசங்களை யாரையுமே கேங்கில் சேர்த்துக்க மாட்டாராம். நான் எனக்கு இப்போ 21 வயசு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு தாசன் சொல்லி என்னை கேங்கில் சேர்த்துக்க சொல்லுங்க. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வேலைனா எனக்கு சுத்தமாக செட் ஆகலண்ணா. நீங்கள் எனக்காக செய்வீங்கன்னு நம்புகிறேன். உன்னை நம்பி தானே இருக்கேன், பார்த்து செய்யணும். இந்த இடத்துல பிரிண்டிங் ஏதோ தப்பா இருக்கு. ஓகே சார், பார்க்குறேன். ப்ளீஸ் கம் இன். க்ளூ கிடைச்சிருக்கு. சொல்லு. 140 பேர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் ஷீட் இன்னும் 10 நாளில் ரீவேல்யூவேஷன் பண்ண போகிறாங்க.
யுவர் ஹன்ச் வாஸ் ப்ரிசைஸ் ஆஸ் யூஷுவல். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 12th ரேங்க் வாங்கியிருக்கான். அவன் பேர் சிவபிரசாத். சிவபிரசாத். குட் ஒர்க் விக்ரம். தேங்க்யூ. போலாம். இந்த ரேங்க் ஹோல்டரை இன்டர்வியூ பண்ணலாம்.